ஏகலைஸ் கோட் பேக் டு யுவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவும் எம்ஐ டீமும் மோதிக்க இருக்காங்க. ஐபிஎல் வரலாற்றில் ரொம்ப நாள் கழித்து மோதிக்கிற மொதல் டீம் இதுதான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டீம் கூட மோதிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ஐயும் சிஎஸ்கேவும் முதல் மேட்சாக மும்பை வான்கேடையில் மோத போயிருக்கிறாங்க. மும்பையில் வான்கேடையில் எம்ஐக்கு ஃபேன் பவர் அதிகம். அதோட சிஎஸ்கேவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா மும்பைக்கு அதிகமாக இருக்கிறது. இதில் எது ஜெயிச்சு எது வரப்போகுதுன்னு தெரில. கண்டிப்பாக எம்ஐ தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். தோனி தலைமையில் சிஎஸ்கேவும் ரோஹித் தலைமையில் மும்பையும் மோதிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் தலைமையில் சென்னையும் எம்ஐ தலைமையில் ஹார்திக் பாண்டியாவும் கேப்டனாக பொறுப்பேற்றிருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு முதல் மேட்ச் இது தான். நம்ம மும்பையில் பார்த்திங்கன்னா கடப்பாறை லைனப்லாம் வேறு லெவலில் இருக்குது. பேட்டிங் பவர்ஃபுல்லும் வேறு லெவலில் இருக்குது. சிஎஸ்கே என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. சிஎஸ்கேலையும் பேட்டிங் பவர்ஃபுல் நிறையா இருக்குது. நம்ம மும்பையில் பார்த்திங்கன்னா மும்ரா இருக்கிறான், ஆகாஷ் மதுவாலா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அற்புதமாக பண்ணிட்டு வராங்க. சிஎஸ்கேல யார் என்ன பண்ண போகிறா, எப்படி பண்ண போகிறான் என்னன்னு தெரியல. கண்டிப்பாக சிஎஸ்கே வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா தலைமையில் மும்பை கப் அடிக்கூடாதுன்னு ஃபேன்ஸோட ஒப்பீனியன் நிறையா இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியாவுக்கு நிறையா எதிர்ப்பு வந்துக்கிட்டு இருக்குது.